என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். உள்ள போய் விளையாடுறவங்க தான் சொல்லணும்ன்ற நானு. ப்ரோ அப்படிலாம் கோடிக்கணக்கான கிடையாதுங்க. இது மக்கள் ஒரு பார்த்துட்டு லைவ் இருக்காங்க ப்ரோ. லைவ் ஷோ கோடிக்கணக்கான எல்லாரும் மக்களும் பிக் பார்ப்பாங்க. பாஸ்க்குள்ள போக முடியாது. இல்ல நீங்க சரியா சொன்ன உங்களுக்கு? பாயிண்ட்க்கு தான் நான் சொன்னேன். நான் சொன்னது என்னன்னா ரசிகன் ஒரு இடத்துல சொன்னாருன்னா அந்த இடத்துல நிக்கிறான்றீங்கல்ல. அதுக்காக சொல்றேன். ம். நான் அது வந்து இல்ல அவங்களோட கேரக்டர் ப்ரோ. உள்ளேயும் சொல்லிட்டு யாரு சில உண்மையா பாயிண்ட்ல இருக்காங்களோ அவங்க நிக்கிறாங்கல்ல. தான் பிக் பாஸ்ல இருந்து ஜெயிக்க முடியும். சரியா? இங்க நான் வெளியில வேற மாரி இருப்பேன். நான் உள்ள வந்து என்னால அந்த மாரி இருக்க முடியாதுன்னு சொன்னா, வெளில வாங்க. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? உங்கள யாரும் கஷ்டப்பட சொல்லலையே. நான் புரியுதா சொல்றது என்னன்னா, உங்களுக்கு? போஸ்ட் போட்டுட்டு எங்க நான் போஸ்ட் போட்டேன்னு சொன்னாருன்னா, நான் எடுத்து அடுத்த நிமிஷமே இதுல காப்பி பண்ணிடுவேன். சோ சொல்லி தான் ஆகணும். சோ இதுல அதாவது அந்த நான் எங்கேயுமே பொய் சொல்ல ஐயா ஒரு அவசியமே இல்ல நிமிஷம் ப்ரோ. இருங்க. நான் ரசிகன் எல்லா ரசிகன் வாட்டியும் பிளாக் இதை திருப்பி நம்ம பெப்பர் சொல்றேன். சரியா? டிராக் பண்ண பிளாக் வேணாம். பெப்பர் தீனா ஓகே. சொல்லுங்க தாத்தா. ஓகே, ஓகே மை. சந்தோஷமா? ஓகே மை. ஓகேடா, சந்தோஷம் ஓகேடா. ஐயோ ஐயோ சுரேஷ் சார். சரி ஓகேங்க அதை கடந்து போயிருவாங்க. திரும்பவும் சிலம்பரசன் எங்க எஸ்கே போயிட்டாப்ல. அவர் போய் எல்லாம் அதான் வெயிட் பண்ணி செட் பார்த்து ஆகும். போயிருப்பாரு. யோ மைக்க இல்ல கொடுக்க இல்ல இருக்கு சிலம்பரசன் ஒரு பாயிண்டா இருந்தா சொல்லிருங்க. ஏன்னா பிரியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஐஸ் சரி வெயிட் சரி பண்ணிட்டு அவங்க இருக்காங்க. பேசட்டும். இல்லைன்னா அதுக்கப்புறம் பேசுறேன். நான் அதே தர்ஷிகா இதை தான் சொல்லலாம்னு வந்தேன். என்னைய கேட்டிங்கன்னா தர்ஷிகாவா சாச்சனாவான்னு கம்பேர் பண்ணும்போது வந்து சாச்சனா கூட உள்ள இருக்கட்டும், தர்ஷிகா வெளியே போட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அட்லீஸ்ட் சாச்சனா வந்து ஃபேஸ் டு ஃபேஸோ இல்லை வெளியே வாச்சு போய் பொருளையாச்சும் பேசுறான். ஆனா சாச்சனா வந்து அந்த வெஞ்சன்ஸை வந்து உள்ள வச்சுக்கிட்டு அதை வந்து எங்க எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதை மட்டும்தான் பண்றான். அவ மத்தவங்க கேமையும் ஸ்பாயில் தான் பண்றாளே தவிர அவ அங்க மாத்தி எதுவும் சொல்றீங்க பெருசா நீங்க. அதை ஏன் மாத்தி சொல்லிட்டீங்க? தர்ஷிகா வெளியே அதான் மாத்தி சொன்ன மாதிரி இருக்கு. ஆமா இல்ல அவர் அப்படிதான் சொல்றாரு. தர்ஷிகா வெளியே போட்டு சாச்சனா உள்ள இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் இல்ல ஆமா அவர் ஆமா என்ன நான் சொல்றாருன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஏன்னா அட்லீஸ்ட் சாச்சனா தர்ஷிகா வந்து உள்ள டைரக்ட்லி பேசுது. இருந்தாவாச்சு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிராஃப் ஆச்சு அட்லீஸ்ட் மேலே ஏறும். இப்ப வந்து தர்ஷிகா உள்ள இருக்கிறதால தர்ஷிகா என்ன கான்ட்ரிபியூஷன் பண்றான்னு யாருக்குமே தெரியாது. அவ போய் அதே மாதிரி விஷால் கிட்ட போய் அந்த திருட்டு பிரியாணி சாப்பிடுறதும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறதும் ஐயா அதை ஐயா ஐயா மட்டும் தான் ஐயா பண்ண அப்பெல்லாம் போறா. பார்த்தா இன்னைக்கு முறுக்கும் தான் திருடி தின்னாங்க. கொடுத்துட்டாங்க திருப்பி ஐயா. முறுக்கு கொடுத்துட்டாங்க ப்ரோ. கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகேங்க. கொடுத்துட்டாங்க ஐயா. இங்க வாங்க. சரிங்க நான் திருடிட்டு உங்களை போயிட்டு மாதிரி நான் தான் தேடிட்டு திருடிட்டு கொண்டு இருந்தேன். போய் கொடுத்துட்டா நான் நல்லவங்க ஒட்டுங்க. இல்ல 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 அவங்க அட்லீஸ்ட் என்ன திருடிட்டு சொல்ல சாப்பிடவே போய் வராங்கன்னா இல்லைங்க. அந்த நோ நோ திருடின நோ திருப்பி கொண்டு நோ வந்து அப்படின்னாச்சு கொடுத்துட்டு அட்லீஸ்ட் சாரி அவங்க கேட்டு ஒத்துக்கிட்டாங்க. கேப்டன்ட்டு ரீசனும் சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் போட்டிருக்கேன். இதுக்கு தாங்க இந்த மாதிரி எல்லாம் இல்ல இல்ல பார்க்காம வர்றாங்க. இல்ல ஒளிவு இல்லைங்க மறைவா. நான் இல்ல 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 திருடிட்டு நான் நல்லவன் ஆயிடுறேங்க. ஓகே எனக்கு தண்டனை கிடைக்காதுங்க. நோ 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 திருடிட்டு திருடிட்டு நல்லவன் இல்லைங்க. நல்லவன் கிடையாது. திருடிட்டு அட்லீஸ்ட் திருடிட்டேன்னு ஒத்துக்கிற தைரியமாச்சு ஒரு இருக்குதுங்க. நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் இருங்க யாராவது ஒருத்தரா சிலம்பரசன். பேசினா நல்லா இருக்கும். அதுதான் இப்ப ஓகே திருடிட்டுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? எனக்கே அவங்க தூக்கம் வர திருடிட்டுன்றது நேரத்துல இப்படி கத்துனீங்கன்னா தூக்கம் வராது. சாம் ஒரு செகண்ட். இப்ப என்ன மேட்டர்னா தீனா இதுல அவங்க வந்து திருடிட்டுன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க காலையில எல்லாத்தோட ப்ரொவிஷன் அப்படின்ற பேசும்பொழுது அவங்களுக்கு அது குத்துனதுனால வந்து சொல்லுவாங்க. இப்படி நீங்க சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் கொண்டு வந்து நான் திரும்ப குடுத்துட்டேன். ஆனா திரும்ப பங்கு குடுக்கும்போது எனக்கும் குடுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மத்த மறுநாள் காலையில முத்துக்குமரன் சாப்பாடு இல்ல. அதனால நான் சாப்பிடல அப்படின்றதெல்லாம் சொல்லுவாரு தர்ஷிகா கிட்ட. அப்ப கூட நேத்து நைட் நாங்க பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்டா. அதனாலதான் இல்ல அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு 3 நாள் கிட்ட எல்லாருமே மாத்தி மாத்தி சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்க. அந்த மேட்டர வெளியிலேயே பேசியிருக்க மாட்டாங்க. அப்ப வந்து எந்த விஷயத்த நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க? திருடிட்டு நான் நல்லவன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு, இத நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா? கடைசி வரைக்கும் அத வந்து மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்களே, அத அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா? எனக்கு 2 பேருமே பண்ணது தப்புதாங்க. ஆனா எனக்கு என்னன்னா இது 2மே தப்புன்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன். அதுல நீங்க நேத்து என்ன பண்றீங்கன்னா தப்புன்னு ஒரு தானேங்க தராசு தூக்கிட்டு சொன்னோம். வரீங்க நடுவுல. கேளுங்களேன். நோ நடுவுல நோ நீங்க ஒரு நோ நேத்து தராசு நோ. தூக்கிட்டு வரீங்க. தப்புன்னு தான் சொன்னோம். சரியா? திருடுனது நேத்து தப்புன்னு சொன்னோம். இன்னைக்கு திருப்பி கரெக்ட். குடுத்தத அப்ரிஷியேட் பண்றோம். நீங்க என்ன அவ்வளவுதான். சொல்றீங்க? திருப்பி குடுத்தா நீங்க அப்ரிஷியேட் பண்ணிடுவீங்களான்னு கேக்குறீங்க. ம். பண்ணுவோம். நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு கேட்கவே இல்லைங்க. நடுவுல ஒருத்தர் சொன்னாரு. தர்ஷிகா வெளிய போறதுக்கு திருடி திங்கிறதுலாம் ஒரு ரீசனா சொன்னார்ல. அதுக்காக ஒரு நான் சொன்னேங்க. தாத்தா தாத்தா திருடி சொல்லுங்க திங்கிறத தாத்தா. மட்டும் ரீசனா ஒரு சொல்லு. நிமிஷம் இருங்க சாரி. தாத்தா. சொல்லுங்க தாத்தா. என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவும் தப்பு, அங்க முத்துக்குமரன் சொல்லாம விட்டதும் தப்பு. த பெஸ்ட் பர்சன் இன் ஆல் திஸ் ஃபுட் இஷ்யூஸ், ஒரு கப்பு தயிர் வெஜிடேரியன் நான் சாப்பிடல பசிக்குதுன்னு ஒரு பொண்ணு கேட்குது, அவங்களோட ஷேர் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்க முடியாது. இல்லை 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 இல்லைன்னு சொல்லி நின்றாரு பாருங்க பிரியாணியாக சாப்பிட்டுட்டு தெம்பா. அவரை அப்ரிஷியேட் பண்ணுங்க அருணை. என்ன ஒரு ஜென்டில்மேன், என்ன ஒரு தயாள மனசு. மற்றவங்க பொருள் போகக்கூடாதுன்னு நின்று கேப்டன் வந்து செய்ய வேண்டிய வேலையை கேப்டன் எப்படி பிரித்து கொடுத்து நீங்கள் பண்ணுங்க, நான் நல்ல பேர் வாங்கணும் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு பொம்மையாக இவங்களை வச்சிருக்கிறது கூட தெரியாமல் அவ்வளோ நின்றார. அவரை அப்ரிஷியேட் பண்ணுங்க. இதை விட்டுருங்க, பாசிட்டிவாக பேசுங்க. பவித்ரா சார் பிரியாணி சாரி சார். சாப்பிடலையா தாத்தா? சார் சாரி சார். அந்த ஃப்ரைட் ரைஸை வந்து அருணும் தான் சார் சாப்பிட்டுருப்பாரு. அத தாங்கய்யா யார் சொல்றாரு. இது சொல்றாருங்க. யார் இது? உங்களுக்கு பிளாக் திட்டு பெப்பரா? வாங்கணுமா?
சிலம்பரசன் இல்ல இல்ல சிலம்பரசன் சிலம்பரசன் சிலம்பு ஐயா நான் பாட்டுக்கு சும்மா இருக்கேன். ஐயா என்னையே சிலம்பு அடிக்கிறீங்க? சூப்பர் சொல்லுங்க நீ சார். பிக் பாஸுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்க தான் உள்ள போகணும். இல்ல 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 ராணுவ மாதிரி பெருசா வருவீங்க. இப்படி தேங்க்யூ சார். நீங்க எப்படி வேணா ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்திருக்கலாம். ஆனா ராணுவ மாதிரி சொல்லி இப்படி ஒண்ணு பண்ணிருக்க கூடாது. இதுக்கு நீங்க போகவே வேணாம்னு சொல்லியிருக்கலாம் சார். ஐயா இது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறீங்கய்யா. அந்த ராணுவ வந்து அந்த பிராங்க் விஷயத்துல சேர்ந்தப்ப அதுக்கு ஃபயர் விட்டதும் நம்ம ரசிகன் தம்பி தான். பாடுற அடுத்த வாரம் ராணுவ வச்சுதான்டா கேம் வருது அப்படின்னு சொன்னாரு. நான் கீழே போஸ்ட்ல போய் போட்டேன். டேய் அவனே பிராங்க் எது உண்மை எதுன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கான், ஏன் நீ அவனுக்குலாம் சப்போர்ட் பண்றேன்னு போட்டேன். அந்தந்த வாரத்துக்கு பாருங்கதான் ப்ரோ பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபயரா இருந்துச்சு. சரி ஓகேன்னு போட்டு ஃபயரை விட்டா வீக்கெண்ட்ல மொத்தமா தண்ணி ஊத்தி அணைச்சு விட்டுருவாங்க. நான் எதிர்பார்க்கவா செஞ்சேன். அவனுக்கு என்ன கேம் யார் விளையாடுறா தேவையில்லாம வந்து அந்த ப்ரொடியூசர் பேர்லாம் உள்ளார சொல்லி தெரிஞ்சாயா. அவனை போய் எப்படியா நான் ஃபர்ஸ்ட் நாளே கண்டுபிடிச்சேன். அவன் பிராங்க் எது பிராங்கை எடுத்து பிராங்க்னு இல்லைன்னு சொன்னாலும் அவன் தான் பேசியிருப்பான். தாத்தா 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 இதுக்கு ஒரு கமெண்ட்ரி வச்சிருக்காரு. சொல்லுங்க தாத்தா. இல்ல முக்கியமான மேட்ரை ஒருத்தர் புகழ சொல்லி சொன்னா அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போறீங்களே, அவ்வளவு பிஆர்ஸா இருக்கீங்க இங்க. அருணை பத்தி பேச சொல்றாரு தாத்தா. தாத்தா அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கே தாத்தா. நீங்க மெசேஜ் பாத்தீங்களா இல்லையா? நீங்க எங்க என்னது போடுங்க. அர்ச்சனாக்கா ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருந்தாங்களே. எங்க புகழ தானே சொல்றேன். எங்க இருக்கு எனக்கு மேல போடுங்க, மேல போடுங்க பாப்போம். இருங்க தாத்தா, இருங்க இருங்க தாத்தா ஒரு செகண்ட். போடுறேன். இல்ல அவங்க போட்ட சில ரீல்ஸ் போட்ட போஸ்ட்டுக்கு விஜய் சேது சார் வேணா அப்படி பண்ணலாம், நம்ம ஏன் அப்படி பண்ணணும்? நம்ம கழுவி ஊட்டுறத கழுவி ஊட்டிட்டு தான் இருக்க போறோம். நம்ம அதுல எல்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. வேணா ரொம்ப டீல் நார்மலா டீல் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு வேணா அந்த இது இருக்கு. ரொம்ப இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் அவங்க சொல்றது எனக்கு அக்செப்டபிளா இல்லை. அந்த போஸ்டை பார்த்துன்னு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இல்ல எதை போட சொன்னா நம்ம ரசிகன் மேல வந்து சௌந்தர்யா ரிட்டர்ன்டு நுறுக்கு பாக்கெட்னு சொல்லி போட்டிருக்காரு மேல. இல்ல இல்ல அதுக்கு அடுத்து ஒண்ணு போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி போட்டது. அது இல்ல அர்ச்சனா அது அங்க போட்டிருக்கேன் போட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க தாத்தா. I have poured my heart and soul into building. ஐயோ இது ரொம்ப பெருசா இருக்கு தாத்தா. ரொம்ப நான் பெருசா படிக்கல. இருக்கு. ஷோ மோட்ல இருக்காது. பெருசா போகும். இல்ல எனக்கு என்ன தோன்றதுன்னா, அருண்கெல்லாம் அவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்து பேசவே கூடாதுன்னு தோன்றது. டபக்கான்னு ஃப்ரீயா விட்டுடணும். அவர் சொல்றதே தான். அததாங்க ஹோஸ்ட் பண்ணிருக்காரு இத்தனை வாரமா. இல்ல எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. எதுவும் எனக்கு கேட்கலையா? படிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்ல நான் படிக்கலங்கய்யா. நான் படிச்சு முடிச்சேன் காலையிலே. படிச்சு முடிஞ்ச உடனே என்னாச்சுன்னு கேட்டா என்னையே அடிக்கிறாங்க அதுக்குள்ள. நானும் பார்த்தேன். இல்ல நானும் பார்த்தேன். ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் மெசேஜா போட்டிருந்தாங்க அவங்க. இந்த தாத்தா சொல்லுவாரு அன்ஷிதாவோட அத நான் தான் படிச்சுட்டு சொல்லணும் ஹார்ட்ஃபெல்ட்டா இல்லையா அப்படின்னு. அவங்களுக்கு அது ஹார்ட்ஃபெல்ட்டுங்க, நீங்க சொல்லக்கூடாது. அவங்களுக்கு நான் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் தான் சொன்னேன். ஓகே சரி. ஆக்சுவலி கீழ இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து மைக் ரெக்வெஸ்ட் கேட்டுட்டே இருக்காங்க ரொம்ப நேரமா. ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அவங்கள பேச விட்டா நல்லா இருக்கும் ஆமா நினைக்கிறேன். பேச விடுங்க. அதுக்கு முன்னாடி இதை படிச்சு பார்த்தேன். எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலையே, கரெக்டா தான் போட்டிருக்காங்க. There are two individuals and two different games. I don't think we should connect anything outside. We have to see Arun for what he is doing. அவ்வளவுதானே தவிர இது பண்ணக்கூடாது. I think what she is written is right. இல்ல தாத்தா இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா இன்ஸ்டால பயங்கரமா டேக் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டே இருந்திருக்காங்க அருண் பண்ணதுக்கு. ஸோ வந்து ஷி ஆக்சுவலி பிளாக் பீப்புள் ஃப்ரம் டேகிங் ஹர் இன் இன்ஸ்டா ஆக்சுவலி. அதான் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் What she is saying is right. ஆமா இட்ஸ் கரெக்ட் ஆக்சுவலி. ஆமா அவர் உள்ள விளையாடுறதுக்கு யூ கேன் டாக் அபவுட் ஹிம், டு நாட் கீப் டேகிங் எவ்ரி திங் டு ஹர்ன்ற மாதிரி தான் இருக்குது. ரொட்டேட் பண்ணுங்கட்டும் பேசுவோம் வேற யாராச்சும். பண்ணியாச்சு. எஸ்கே வந்திருக்காப்ல திரும்ப. சொல்லுங்க எஸ்கே. எஸ்கே பேசுவோம்ப்பா. பழைய ஃப்ரெண்டுப்பா. எஸ்கே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் எஸ்கே. தேங்க்யூ. அப்புறம் ரசிகன் தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாத்தா. யாரு? உங்க எஸ்கே பேசுறேன் தாத்தா. சொல்லுங்க. போன வாரம் ஒரு எபிசோடு அது
எபிசோடுல உங்க ரிவ்யூ ஒண்ணு, அது அதை இப்ப திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. அந்த நாலடியாரா என்னமோ ஒண்ணு சொல்லி, அந்த அது பேரு என்ன, வளர்த்தெங்குன்னு அதை சொல்லி அதை சொன்னீங்களே, அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிளாஸ்டா இருந்துச்சு அந்த ரிவ்யூ. அது அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது அதுக்காக ஔவையார் பாட்டுங்க. அது ஒரிஜினல் சொல்றேன். மூதுரை மூதுரை, அது ஔவையார்து. நின்று தளரா இது நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டா, நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். அதை வந்து இப்போ அதை மாத்தி எழுதி வச்சிருந்தேன்ல, அதான் இது ஒரிஜினல். டூப்ளிகேட் ஞாபகம் இல்லை. நீங்க அதை ரீக்ரியேட் பண்ணிருந்தீங்க தாத்தா அன்னைக்கு எபிசோடுக்கு தகுந்த மாதிரி. ஆமா, அது பண்ணிருப்பேன், இப்ப ஞாபகம் இல்லை. இல்ல அது கேட்கல தாத்தா, நீங்க அது பண்ணிருந்தீங்க அன்னைக்கு, அது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். தேங்க்யூ. ரசிகன் ரசிகன் கிட்ட நேற்று பாதியில விட்டுட்டேன். டாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ரசிகன் அது திரும்ப நான் வலுக்கட்டாயமா சொல்லியே ஆகணும்னு வந்திருக்கேன் இன்னைக்கு. என்னன்னா, நேற்று நீங்க போட்ட போஸ்ட்ல வந்து எனக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டா இருந்தது. என்னன்னா, ஃபுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொன்னதையும், நீங்க வந்து அந்த அன்ஷிதாவுக்கு ஒரு கப்பு கொடுத்ததையும் நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டா இருந்தது. இது வேற யாராவது சொல்லியிருந்தா நான் நிச்சயமா நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கிறதுனால மட்டும்தான். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து உங்க போஸ்ட்டுக்கும் என்னோட தாட்டுக்கும் ஒத்து போச்சு. அதனால மட்டும்தான் அது சொன்னேன். அது மட்டும்தான், வேறெல்லாம் ஒண்ணும் இல்ல ரசிகன். அது மட்டும்தான். அப்புறம் இன்னைக்கு அது வந்து நான் என்னன்னா, அந்த சாப்பாடு வந்து நிறைய பேர் அந்த சாச்சனா போய் கொட்டுறப்ப கூட, இது வந்து உன்னோட சாப்பாடு கிடையாது, இந்த வீட்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்குற ரேஷனு, இது நீ கொட்டக்கூடாதுன்னு சுனிதா அந்த அன்ஷிதா எல்லாம் கத்துனாங்க. அந்த இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து பார்த்தோம்னா, இது வந்து அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மஞ்சரியும் முத்துக்குமரன் கூட இழுக்காதீங்க, மஞ்சரி வந்து அதை வந்து அருண் கிட்ட வந்து சொன்னது வந்து கரெக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முத்துக்குமரன் வந்து உள்ள வந்தது வந்து அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இது. அது வந்து அவன் அந்த டப்பா கிப்பா எல்லாம் சொல்லியிருப்பான். அது வந்து நான் கொண்டு வரல. இது மட்டும் தான் நான் சொல்றேன். அடுத்தது வந்து இன்னைக்கு எபிசோட்ல வந்து எனக்கு ரொம்ப ஸ்கோர் பண்ணதா நான் பார்த்தது வந்து ஜாக்லின் தான். ரொம்ப ஒரு மரியாதையாவே பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து கேமும் விளையாடினாங்க. அவங்களோட பொம்மையை காப்பாத்திக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பேசி அதை வந்து உள்ள கொண்டு போய் மஞ்சரியை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசினாங்க. அவங்க நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதுல நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நின்னாங்க. அதுல ஒரு மனம் தளராம அது நின்று அதை வந்து கடைசி வரைக்கும் அந்த எபிசோடு பாக்குறப்ப அன்ஷிதால கிவ் அப் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க யாருக்கிட்ட, இவங்க ஜாக்லின் கிட்ட. அவங்க வந்து அதெல்லாம் கூட எடுத்துக்காம நானும் அந்த கஷ்டத்துலதான் இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதை ஈஸியா எடுத்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப. இன்னைக்கு வந்து ஸ்கோர் பண்ணது வந்து ஜாக்லின் தான். ஜாக்லின் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு மேல போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. மத்த கண்டஸ்டன்ஸ் பாக்குறப்ப ஜாக்லின் அது மட்டும் தான். That's true, SK. That's true, SK. I agree with your point. Yeah. இதுக்கு நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா ரசிகன்? உங்களை ஏதாவது சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு, சொல்ல அதெல்லாம் விருப்பப்படுறீங்களா? ஒண்ணும் இல்லையே. என்னையெல்லாம் ஜாக்லினா எனக்கு ஓகே தான். இன்னைக்கு ஜாக்லின் ஆக்சுவலி எனக்கும் அதே தான் இருந்துச்சு. ஏன்னா திருப்பி சொல்லல, ஐ ஃபீல் லைக் இப்போ வந்து நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேம் வில் பி லைக், நான் ஜாக்லின் வந்து எடுக்கிறாங்க, எலிமினேஷன் கேம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பீப்புள் வில் பி அஃப்ரைட் டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் ஹர். ஏன்னா 3:30 வரைக்கும் நின்றுருக்காங்க. தே ஸ்டார்டட் அரௌண்ட் என்ன ஈஸிலி ஒரு 6:30 7 ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 8 மணி நினைக்கிறேன். ஓகே 8 கூட வச்சுக்கோங்களேன். 8 to 3ன்னு பார்த்தா கூட தட்ஸ் சோ லாங் ரைட். அண்ட் இட்ஸ் நாட் லைக் ஷி கேவ் அப். அவ இன்னும் விட்டுருந்தா கூட நின்றுப்பா அவ. ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துடும், இவ நின்றுவா, இவ வந்து எடுத்துட்டான்னா நம்ம விட்டு வர்றதே பெருசு, இல்லைன்னா வந்து உட்காந்து நம்ம 8 மணி நம்மளால நிக்க முடியுமான்ற ஃபர்ஸ்ட் கேள்வி வரும் அவங்களுக்கு. சாப்பிடாம தண்ணி குடிக்காம பாத்ரூம் போகாம நிக்கணும். ஸோ கேன் எவ்ரி ஒன் டூ தட் இஸ் த பிக்கஸ்ட் கொஸ்டின். ஓகே, அப்படின்ற போது ஷி வில் ஹாவ் அ சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் ஸ்டார்டிங் டுமாரோ. எலிமினேஷன் கேம் ஆடுறதுக்கு அவ எடுக்கிற டாலு ஷி கேன் எலிமினேட் தம். எனக்கு அப்படிதான் தோணுது ஆக்சுவலி.
அதே மாதிரி ஐ திங்க் அன்ஷிதா இஸ் கோன் ஸ்கோர் ஹியூஜ் டுமாரோ. ஏன்னா இன்னைக்கு வந்து ஷி வாஸ் நாட் ஓகே வித் லூசிங் தட் ஃபைட் வித் ஜாக்லின். ஜாக்லின் பேச கூட மாட்டேன்ட்டாங்க. அட் த சேம் டைம் ஷி வாஸ் பிஸ்ட் ஆஃப் தட் ஷி வாஸ் நாட் ஏபிள் டு ஹோல்ட் ஆன் டு மஞ்சரி ஸ்டால். ஸோ லிட்டரலி நாளைக்கு மொதல் 2 ரவுண்டுக்குள்ள இஃப் அன்ஷிதா இஸ் நாட் டேக்கன் அவுட், மஞ்சரி இஸ் கோன் பி த ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபார் அன்ஷிதா. அவங்க அதை தான் டார்கெட் பண்ண போறாங்க. மஞ்சரி ஷுட் ஃபைண்ட் அதர் ஸ்ட்ராட்டஜி டு சேவ் ஹர் டால் ஃப்ரம் அன்ஷிதா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உள்ள போறது பாத்துக்கலாம். முதல் அன்ஷிதா அந்த டாலை காப்பாத்துறது அவங்க என்ன பண்ணணும் சொல்லி பண்ணணும் அவங்க. அன்ஷிதா மட்டும் ஆஹ் இல்லைங்க, இன்னொரு கேங்கே இருக்கு அங்க. ஒரு நிமிஷம். எல்லார்கிட்டேருந்தும் மஞ்சரி ஹேஸ் டு சேவ் ஹர் டால் ஃப்ரம் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் தெம். விஷால், தர்ஷிகா, இன்க்ளூடிங் ஜாக்லின் ஆல்சோ வில் ஆல்சோ பி இன் ட்ரபிள் டுமாரோன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் the play she did today, definitely Yeah, they'll yeah. try to take her out tomorrow. See, that's the thing, right? இப்போ திருப்பி என்னன்னா ஜாக்லின் வந்து இஃப் ஷீ ஸ்டார்ட்ஸ் பிளேயிங் எலிமினேஷன், அவங்க இன்னொரு டாலை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க சைடில் ஒரு டாலை பிடிச்சி வச்சுட்டு ஷீ கேன் சிட் டவுன். நான் தான் உட்காருவேன், நீ எந்த உள்ள கொண்டு வரைக்கும் நான் உட்காருவேன், நீ எவ்வளோ நேரம் நிற்கிறேன் நான் நிற்கிறேன்னு சொன்னா வாட் கேன் தே டூ? ஷி வில் நாட் கோ இன் அன்டில் யுவர் ஹர் டால் இஸ் கான் இன் அப்படின்னாங்கன்னா முடிஞ்சு. எவ்ரி டைம் நிற்பேன் அப்படின்னாங்கன்னா there's nothing they can do. கரெக்ட் கரெக்ட். இல்ல அந்த ஒரு தட்ஸ் பாயிண்ட் ட்ரூ. இருக்கு. பட் யா we'll just have to see because 2 நாள் அந்த மாதிரி என்டியூரன்ஸா இருக்க முடியுமான்னு எனக்கு we'll see. We'll See, have to see. there are people who wants this that bad, okay? And I do feel like Jacqueline is someone who will do that. என்ன பொறுத்த வரைக்கும் கேம் ஷீ வில் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், there is no reason for her to stay that long just for the sake of தீபக். அவரே வந்து எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இவன் வந்து மஞ்சரிக்கு சொன்ன ஒரே வாக்குக்காக She she was was like, waiting, okay fine, yeah. நான் முடிச்சு இல்ல தான் போவேன். that's actually too great thing தான். தீனா வந்து இல்லைங்க, அதான் சிரிக்கிறாப்ல, சொல்றாங்க, பரவாயில்ல அதான் நீங்க திருப்பி சொல்றேன்ல, சிரிச்சுக்கீங்க. ஜஸ்ட் அ வேர்ட், நத்திங் எல்ஸ். ஜஸ்ட் அ வேர்ட் இல்லங்க கொடுத்ததுக்கு அது நான் மட்டும் இல்ல. நிக்கிறேன்னு சொல்லி. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, she also I think she also feels like Deepak does not need this game ஆமா, this அவளே சொன்னாலே week. அதையும், கல் Yeah. அடிபட்டிருக்கு, he can't play, he is a இல்ல captain, he is அது not in மட்டும் இல்ல. nomination. Yeah, he's not a nomination. He's a captain this week. இந்த கேம்னால இவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறத ஒரு லாஜிக்கா சொல்லிட்டாங்க ஜாக்கலின். ஸோ எஸ் தாத்தா அது தாத்தா கை அதை தூக்குனாரு. தீபக்கே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு, நீ விட்டுறாதன்ட்டு. ஸோ இது பாயிண்ட் வந்து நம்ம தீபக் மேல போக வேண்டாம். ஸோ இட்ஸ் அ ஸ்டாண்ட் ஒன்லி ஃபார் ஜாக்லின். எஸ் தாத்தா. இல்ல, பொம்மையை காப்பாத்ததோட அவங்க கிட்டேருந்து அவங்கள காப்பாத்திக்கணும் முதல்ல. அது வந்து எதுவும் லூஸா விடாம கொஞ்சம் ஸ்ட்ராங். ஏன்னா இன்னைக்கு வந்து பயங்கர பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாங்க இந்த 3 கேர்ள்ஸும், கரெக்ட். அட்லீஸ்ட் த 2 கேர்ள்ஸ். ஓகே, ஸோ மஞ்சரி ஹாஸ் டு பி வெரி கேர்ஃபுல் சேவிங் ஹர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஹர் செல்ஃப் அண்ட் தென் த டால். கரெக்ட் கரெக்ட் தாத்தா. எஸ் பிரியா வாஸ் வெயிட்டிங் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். ஆஷிக் நீங்க பிரியாக்கு அப்புறம் பேசுங்க. பிரியா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க பிரியா. ஹாய். இல்ல டாம் அவங்க எல்லாம் பேச விடுங்க, நான் லாஸ்டா பேசிக்கிறேன். ஸ்பீக்கர்ஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் நான் இல்ல பேசுறேன். அவ்வளவுதான். ஆஷிக் மட்டும் தான் இருக்காப்ல நினைக்கிறேன். சொல்லுங்க ஆஷிக் அப்பனா. மேடம், நான் இப்போ 50 நாள் கழிச்சு தான் வந்திருக்கேன். முன்னாடிலாம் வந்து அர்ச்சனா வந்ததுலேருந்தே வந்துட்டு இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன். ஏன்னா 50 நாள் கழிச்சு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்க சொன்னது மாதிரி, யார் மஞ்சரி சொன்னது மாதிரி இன்னைக்கு தான் கேமே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நானும் 5 முறை செட்டுக்கே போயிட்டு வந்துட்டேன். 5 வீக் போயிட்டு வந்துட்டேன். செட்டில் வந்து அவர் நல்ல என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்காரு. ஸோ அதனால நான் போனேன் ஃபுல்லாக. ஆனால் செட்டு ஃபுல்லாகிடுது. இப்போ 250 பேர் அலோவ் பண்ணுறாங்க. செட்டு ஃபுல்லாகிடுது. வெளியிலையும் ஆள் நிற்கிறாங்க இப்போ போக முடியாமல். ஸோ அந்தளவுக்கு உள்ளவங்களை வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஃபுல்லாக என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்காரு. நல்லா எல்லாரோட நல்லா பேசுகிறாங்கன்னு நம்ம போயிருந்தேன். இப்போ என்னென்னா இன்னைக்கு நடந்த டாஸ்கில் அன்ஷிதா இவ்வளோ தூரம் ஒரு இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இது கடைசியாக வந்து ஜாக்குக்கும் அன்ஷிதாவுக்கும் ஒரு ஃபுல்லாக ஒரு மைல்கல்ல ஏற்றி அவங்க 2 பேரும் நல்லா விளையாண்டாங்க. ஆனால் உள்ள இதை வந்து கரெக்டாக தர்ஷிகா சொல்கிறா, இது உனக்காக விளையாடலை, அவங்க 2 பேரும் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக விளையாடுறாங்க, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கடைசியாக அவள் வந்து சாப்பாடை ஊட்டி விட்டு தான் வந்தா. இவங்க சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க மஞ்சரி. இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம், ஜாக் முடிச்சுட்டு வரட்டும், நாங்கள் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுக்கிறோம், நீ அப்படியே வை அப்படின்னு போட்டு எடுத்துகிட்டு வந்து
வாயில நீ ஊட்டி விட்டுட்டு தான் போவேன், நான் ஊட்டி விட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இது வந்து உனக்காக அவள் விளையாடவே இல்லை, அவள் தான் சொல்லிட்டாளே உனக்காக விளையாடலை, அவள் ஜாக் வந்து ஏன்னா இவளுக்காக. தர்ஷிகாவுக்கு வந்து அந்த இடத்துல மஞ்சரி ஸ்கோர் பண்ணக்கூடாதுன்றதுனால ஆமா தர்ஷிகாவுக்கு ஆமா வந்து ஆமா ஊட்டி ஆமா விட்டு இல்ல போறான். அவ அவ்வளவுதான். அவ மஞ்சரி வந்து மஞ்சரியை சொல்லும்போது அவங்க வந்து சார்காஸ்டிக்கா சிரிச்சது இருக்கட்டும், அவங்க வந்து நக்கலா சிரிச்சது இருக்கட்டும், மஞ்சரியை திட்டும்போது வா என்ன வாட் அ ஸ்லாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கேலி பண்ணது இருக்கட்டும், வா 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 மஞ்சரி வா மஞ்சரி வாட் அ ஸ்லாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேலி பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா அவங்கள ஏற்றி விட்டு அவங்கள மட்டமும் தட்டினாங்க. அதாவது அந்த குரூப்போட சேர்ந்து மஞ்சரியை மட்டமும் தட்டுறாங்க. மஞ்சரி இந்த பக்கம் வந்து மஞ்சரியை வந்து இல்லை நீ வந்து ஜாக் வந்து உனக்காக பண்ணல, அவளுக்காக தான் பண்ணுற, நீ இது கூட புரிஞ்சுக்கிற மாட்டியா, நீ சாப்பிடு, அவள் வந்து வருவா, அவள் இப்போ வந்துடுவான்னு தெரியாது, எப்போ வருவான்னு தெரியாது, நீ சாப்பிட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ பக்கா கன்னிங் கேம் வந்து தர்ஷிகா விளையாடுறா. இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது 50 நாள் கழித்து மஞ்சரி சொன்னது மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு சின்ன, ஏன்னா அவங்க முதல்ல வரும்போதே சொன்னாங்க நான் கருப்பாக இருக்கிறதுனால ரேசிசம் ஜாஸ்தியாக இருந்தது, நான் இவதெல்லாம் தாண்டி தான் வந்தேன். மஞ்சரி இந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த முறை 8 பேர் சேர்ந்து அவங்கள நாமினேட் பண்ணாங்க வரிசையாக வச்சு. ஏன்னா அந்த டாமினேஷன் வாய்ஸ் அவங்க மேடையில் பேசி பேசி அந்த பேச்சு வந்து அந்த டாமினேஷன் வாய்ஸ் வந்துருச்சு. ஆல்ரெடி அவங்க நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி அசிங்கப்பட்டதுனால, இந்த மாதிரி நிறைய டீக்ரேட் ஆனதுனால, அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு போல்டாக பேசி பேசியே பழக்கம் ஆனதுனால அவங்களுக்கு அந்த இதுலேருந்து இன்னும் இது பண்ணலை. இன்னைக்கு வந்து சௌந்தர்யா இன்னைக்கு பண்ணது கூட ஃபுல்லாக வன்மத்தோட வெளிப்பாடு தான். சௌந்தர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சௌந்தர்யா மட்டும்தான் அந்த செட்லேயே நமக்கு பிடிக்கும். இப்போ விளையாண்ட கண்டஸ்டன்ட்லேயே எனக்கு சௌந்தர்யா மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் இவங்க வர்ஷினி வெங்கட் வரும்போது அவங்கள்ட்ட ஒரு முறை கேட்டாங்க நீங்கள் வந்து தமிழியனா அப்படின்னு. அது ஒன்று. அதுக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு வந்து இவங்கள வந்து நீ மாற்றி மாற்றி பேசுகிற, பொய் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அம்மா வந்து பொய் பேசுகிற மஞ்சரி வந்து பொய்லாம் இது வரைக்கும் அவங்க எதுவும் சொன்னது மாதிரி இல்லை. மாற்றி மாற்றி பேசுறது எல்லாருக்குமே இயல்பு. ஏன்னா ஒரு நடந்த விஷயங்களை திருப்பி நம்ம வந்து நம்மளே கோர்வையாக சொல்ல முடியாது. திருப்பி ஒரு வாரத்தில் நடந்த விஷயங்களை நம்மளே கேட்டால் கூட திருப்பி யாராலையுமே எந்த ஒரு மனுஷனாலையுமே திருப்பி கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால சௌந்தர்யா வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வன்மத்தை கேட்குறாங்க. ஆனால் அதே சௌந்தர்யா கடைசியாக என்ன பண்ணாங்க, இவங்கள்ட்ட வந்து ஜாக்லின்ட்ட வந்து அவள் பேர் என்ன அன்சிதாட்ட போய் அவர் தான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நீ கொண்டு போய் வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதான் நான் சொல்ல வந்தது. கோ ஹெட். இனிமேல் டெய்லி இதில் ஸ்பேஸில் கலந்துக்கிறேன். நான் முன்னாடி அடிக்கடி கலந்துக்குவேன். இது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் கலந்துக்கிட்டேன். ஏன்னா இத்தனை நாளாக ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப போர் அடிச்சுது. ஓகே ஓகே ஆஷிக், ரெகுலரா ஸ்பேஸ் போங்க. தாத்தா வாண்ட் டு சே சம்திங் நினைக்கிறேன். கை தூக்கி இல்ல சொல்லுங்க தாத்தா. இன்னொரு இடத்துல கவனிச்சிங்கன்னா, ஆடிங் அ பாயிண்ட் டு வாட் எவர் யூ செட், முத்து வந்து சொல்லுவாரு ரொம்ப போகுது விட்டுருவாங்க, மஞ்சரி விட்டுருவாங்க இல்லை அப்படின்ட்டு ஏதோ சொன்னோன்னே இவங்க பயந்துட்டாங்க விட்டுற போறாங்களோன்ட்டு. இவங்க யாரோ ஒருத்தர் சொல்றாங்க விட்டுருவாங்கன்ட்டு போயிட்டு அவங்கள்ட்ட நீங்க வந்து விட்டுறக்கூடாது, நீங்க பிடிங்க அப்படின்ட்டுலாம் பேசுவாங்க ஒரு இடத்துல. ஸோ ஷி வாஸ் ட்ரைங் ஹர் பெஸ்ட். அன்சிடா அண்ட் ஜாக் 2 பேரும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு ட்ரை பண்ணாங்க. அது நடக்காத போது மஞ்சரியும் ஜெயிக்கூடாதுன்னு பண்ணாங்க. அதான் சூப்பர். என்ன காமெடி ரிலீஃப் இருக்குது, அப்ரிஷியேட் பண்ணுங்க. கரெக்ட். தேங்க்ஸ் ஆஷிக். எஸ் பிரியா, சொல்லுங்க பிரியா. தாத்தா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க டாமோட ஸ்பேஸ்க்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும், பயங்கர ஃபயரா இருந்தது. ஆமா, ஒருத்தவங்க டாம் என்னாச்சு? அசிங்கமா திட்டினா, ஒருத்தவங்க டாம் அசிங்கமா திட்டினாங்க. டாம் ஹோஸ்ட் ஆச்சு. சொல்லுங்க என்னாச்சு? அதனால வாங்கிக்கலான்றீங்களா? இல்ல அப்படி இல்லைங்க ஐயா. பத்தியா நீ ஏதாவது ஒன்று போனா டைவர்ட் பண்றதுலயே இருப்ப. என்ன சொன்னாங்கன்றதுதான் இப்ப பாயிண்ட். என்ன நான் சொன்னாங்கன்னா இல்லாததுனால தாத்தா, அதை சொல்லுங்க. செல்வா சொல்லுங்க என்னாச்சுன்னு. செலிபிரிட்டிஸ் வந்தா மட்டும் ஸ்பீக்கர் கொடுக்குறீங்க. சுரேஷ் தாத்தா வராரு உடனே ஸ்பீக்கர் தரீங்க. இமாத் வராரு உடனே ஸ்பீக்கர் கொடுக்குறீங்க. அவங்கள பேச வைக்கிறீங்க. ஸ்பேஸ் போட்டிருக்கீங்க. நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நான் சொன்னேன் கரெக்ட் தானே அவங்க சொன்னது, என்ன தப்பு அவங்க அதுல? அப்பதான் வந்தாங்க தாத்தா. அதுக்கு முன்னாடி வெயிட் பண்றவங்கள ஆர்டர் வைஸா தான் நம்ம கூப்பிட முடியும். அண்ட் வந்து அதெல்லாம் கிடையாது. அப்ப அப்ப என்னெல்லாம் ஆர்டர் வைஸ்ல எடுத்தீங்களா இல்லையா? தாத்தா நான் அதையும் நான் பாதி உங்களுக்கு நேரம் அதுக்கு தான் நான் ஓடி போயிடுது. அதாவது நடுவுல டிஸ்டர்ப் பண்ண பிடிஆர் ஆர்டர்ல போங்கன்ட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறேன். அதையும் சொன்னேன் தாத்தா. தாத்தா வந்திருந்தாலுமே கை கை தூக்கிட்டு தூக்கத்தே பேசுவாப்ல. தெரியல உங்களுக்கு. அதுதான் அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க வந்து கொஞ்சம் முட்டு கொடுத்து பேசினா நீங்க அதுக்கு மேல எங்களை அடிக்கிறீங்கன்றது அந்த அம்மாவுக்கு தெரியல. அப்படி இல்ல, நான் இருந்திருந்தேன்னா நான் கட்டாயம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பேன். கரெக்ட் எப்பவுமே அதான் சுரேஷ் சார் உண்மை. சொல்றது தானே டாம்.
எப்பவுமே சுரேஷ் சார் சொல்றது தானே அது. முன்னாடி இருக்கிறவங்க பிடிஆர்ல இருந்தாங்கன்னா அவங்க பேச விட்டு நான் பேசுவேன் தான் சொல்லியிருக்காரு நிறைய டைம். அதத்தாங்கய்யா நானும் சொன்னேன். அந்த அம்மா கிட்ட அதத்தாங்கய்யா நானும் இல்லைங்க, சொன்னேன். இது வந்து செலிபிரிட்டினா கொம்பு முளைக்கிறது இல்லை, சரியா? எல்லாரும் அதுதான். இப்போ கல்யாணங்களுக்கு போகிறோம், பெருசாக நிற்கும் கியூ. அங்கேருந்து நான் அந்த கியூவில் போய் நின்றா ஓடி வந்து வாங்க இந்த பக்கம் போகலாம், அது இறங்குறதுக்கு ஒரு வழி இருக்கும்ல, அதில் கூப்பிட்டு போகுது விஐபியில். அந்த மாதிரி இது எல்லாரையும் கூப்பிட்டு போனால் இந்த கியூவில் வந்து நகராது, இருந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் நான் அப்படி தான் நிற்பேன். கோயிலுக்கு எங்கேயாவது என் ஒய்ஃப் ரொம்ப ஆசைப்பட்டுச்சுன்னா போனோன்னு வைங்க, ஓடி வந்து எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, வாங்க இப்படி கூப்பிட்டு போகலான்னு உடனே பைய கீய எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் ஒய்ஃப் போயிடும், வரவே வராதிங்க இனிமேல் கூடன்ட்டு. அது ரொம்ப வசதியாக இருக்காங்க. ஸோ நான் கோயிலுக்கு போக வேண்டாம், அவங்க தனியாக போயிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷேமாக இருக்குது என் கூட வந்தால். ஏன்னா அவங்க வந்து நார்மலாக எல்லாரும் மாதிரி போயிட்டு வரணும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து இங்கேயாவது வந்து யூ ஷுட் கண்டினியூ கிவிங் ப்ரிஃபரன்ஸ் டு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். சேயிங் ஸோ எல்லாரும் கை தூக்கணும், மைக் முடிச்ச உடனே பேசணும், இதெல்லாம் கொண்டு வரணும். ஹோஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டோம் ஒழுங்கா. தாத்தா அவங்க கிட்ட கை தூக்க தான் சொன்னோம். இல்ல அவங்க அவங்களுக்கு கடைசியா தான் கை தூக்குறாங்க. இல்ல அவங்க அதுக்கு கை முன்னாடி 2 தூக்கவே பேர் இல்லை. தூக்கிருக்காங்க. தூக்காம வந்து அவங்க சண்டை போட்டாங்க. அதுதான் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது வந்து ஏமா பிரியா என்னமா பாவம் பண்ண உங்களுக்கு? இல்லம்மா, இந்த கீழ ரூல்ஸ் போனவங்க எல்லாம் நீங்க இல்ல இல்ல டாம், இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்ப யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாதுல்ல. மேல வரணும்னா கை தூக்குங்க, அதே மாதிரி இங்க வந்து பேசுறவொன்னு கை தூக்குங்க. ஒருத்தர் பேசி முடிஞ்சதும் மைக் ஆஃப் பண்ண உடனே அடுத்தவங்க கை தூக்கினவங்கள நீங்க கண்டக்ட் பண்ணணும். அது பண்ணீங்கன்னா உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. டாம் இஸ் த பெஸ்ட் அப்படின்ட்டு அடுத்த வருஷம் அவார்டு கொடுப்பாங்க. எங்க தாத்தா? பிக் பாஸ்ல. பிக் பாஸ்ல குடுக்குறாங்களா? ரொம்ப பெருமையா இருக்கு தாத்தா. தேங்க்ஸ். பட் நீங்க சொன்ன இல்ல எல்லா இல்ல பாயிண்ட்ஸும் டாம், நாங்க சொன்னோம். இல்ல தாத்தா சொன்னது நான் ஒத்துக்கிறேன். பட் அவங்க சொன்னதுலயும் ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் டாம். ஏன்னா பிகாஸ் நாங்கெல்லாம் ரெகுலரா வரோம்ல, அதனால வி கெட் கேரிட் அவே. இப்ப யாராவது ஒரு பாயிண்ட் எடுத்தாங்கன்னா, இப்ப நானு இல்ல நான் ஐஷும் ஐ எம் பிக்கிங் ஆன் ஹர். ஏன்னா ஷி வுட் நாட் மைண்ட். நாங்கெல்லாம் வந்து திடீர்னு இன்டரப்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ அந்த கான்வர்சேஷன் அப்படியே லென்த்தா போயிடுறது. அது நம்மளையும் அறியாம, ஏன்னா பிகாஸ் அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் வி வாண்ட் டு கீப் அவர் பாயிண்ட்ஸ் பிஃபோர் வி ஃபர்கெட். ஏன்னா அடுத்த சான்ஸ் எப்போ வரும்னு தெரியாது. அப்போ அது லென்த்தா போறச்சு அவங்களுக்கு வந்து அந்த வெயிட்டிங் டைம் நம்ம வந்து மறந்துடுறோம் யார் யார் கை தூக்கிறோம்னு. ஸோ அதனால அவங்க வந்து அவங்களுடைய வே ஆஃப் அந்த இது அவங்க கோவத்துல அந்த மாதிரி சொன்னாலுமே, பட் மேபி ஹர் பாயிண்ட் இஸ் வேலிட் பிகாஸ் ஐ ஹவ் டன் தட். இல்லை நானும் மத்தியில் நுழைஞ்சு நானும் பேசியிருக்கேன். அதனால தான் டுடே ஐ வாண்டட் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம். எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வரலான்னு. பிகாஸ் தட் வாஸ் செல்ஃப் பனிஷ்மெண்ட், நானே கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்காக தான் இல்லை, அதுக்காக தான் நான் வந்தேன். நான் அது மாத்திரம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்பாங்க. தாத்தா, இமாத், ப்ரோ எல்லாம் வரும்போது ஏதாவது ஒரு கொஸ்டினாவது கேட்கலாமான்னு எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அதுவும் உங்கள் ஸ்பேஸ்க்கு வந்தால் நீங்கள் ஃபன்னியாக வேறு பேசுகிறீங்கல்ல, அதனால அதுக்காக வருவாங்களா இருக்கும். அதான் நான் எனக்கு இன்னைக்கு ஷோ வந்து ஜாக் தாம்மா. ஜாக் இஸ் a sweetheart. ஒரு நிமிஷம் இருங்க பிரியா, நீங்க கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி தாத்தா கை தூக்கிருக்காரு. அத பத்தி இன்னொரு இல்ல, இதுக்கு ஒரு ஸ்மால் பாயிண்ட் சேர்த்துறேன். அதே மாதிரி எல்லாரும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரிப்பீட்டேஷன் இல்லாம விஜய் சேதுபதி சாருக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க, லென்த் இல்லாம. அப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களோட ஸ்பேஸ் அண்ட் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஹோஸ்ட் அடிக்கிறது எனக்கு ஆனந்தமா இருக்கு தாத்தா. வன்மத்தை கக்கின்னு இருக்கேன் நானும். உடனே இப்ப தாத்தா நான் எங்கம்மா கக்கினேன், நான் உண்மைதானமா சொன்னேன். அதான தாத்தா? தாத்தாவே சிரிச்சிட்டாரு. ஓகே, சொல்லுங்க பிரியா. இல்ல, எனக்கு இன்னைக்கு ஜாக் மாத்திரம் தான் கண்ணுல தெரிஞ்சது. ஏன்னா ஜாக் மாத்திரம் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி how do you want to sacrifice? You have to show your ability of sacrifice. அதுதான் இந்த கேமோட மோட்டிவே. அதை வந்து எல்லாரும் அந்த வன்மத்தை கக்கிறதுலயே எடுத்துட்டு போயிட்டாங்க, பெரிய பெரிய கேங்கா ஜாயின் பண்ணி. அதனால ஜாக் ஸ்டுட் அவுட். ஸோ வாட் ஷி டிட் வாஸ் அ ரைட் திங். அண்ட் நான் வந்து நீங்க நாளைக்கு சொல்றீங்களா ஜாக் எல்லாம் எலிமினேட் பண்றது, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சதுல நாளைக்கு பாருங்க ஒரு அருண், விஷால் எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து ட்ரை பண்ணுவாங்க. இதே ஸ்ட்ராட்டஜி காப்பி பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு, நாளைக்கு எப்படி எலிமினேஷன் கேம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ நாளைக்கு எப்படி போகும்னு தெரியாது. பட் இன்னைக்கு ஜாக் வாஸ்
த ஹீரோ ஹீரோயின் எல்லாமே ஜாக் தான் இன்னைக்கு. அண்ட் மத்தவங்க எல்லாரும் இல்ல பர்சனல் அன்ஷிதாவையுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் பிரியா. அந்த கண்டிப்பா. இடத்துல ஈவன் தோ அவங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க, எனக்கு மஞ்சரி போகக்கூடாது, இல்ல எனக்கு போகக்கூடாதுன்னு தோணுதுன்றதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்துக்கலாம். அப்பப்போ சின்னதா கடைசியா மாத்தி பேசினாலும் பட் ஸ்டில் ஷி ஆல்சோ ஸ்டுட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஈவன் தோ அவங்க வந்து முடியல அப்படின்னும் எந்திரிக்க கூட முடியல அப்படின்னும் பொழுது அவங்க வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப கொண்டு போய் டாய் வச்சதெல்லாம் வந்து தட் இஸ் ஆல்சோ அப்ரிஷியேட்டபிள். ஆனா அவங்க கொஞ்சம் அந்த முகம் சொல்லிக்காம இருந்திருக்கலாம் ஜாக் கிட்ட. ஏன்னா அவங்க ஹக் பண்ண கூப்பிடும் பொழுது அவங்க அப்படி பண்ணிட்டு போனது மட்டும் ஐ வாஸ் லைக் நாட் ஓகே. அது பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படின்னு தோணுச்சு. மத்தபடி இல்ல இல்ல அவங்களுமே நான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணதை பண்ணிருக்கணும். என்ஜாய் பண்ணேன். அப்ப என்ஜாய் ஓகே பண்ணேன் டாம். சி எல்லாரும் ஃபயர் விட்டாங்க, அந்த இதெல்லாம் இது வீடியோ கிளிப் எல்லாம் போட்டாங்க. பட் எனக்கு என்ன தோன்றதுன்னா, சி அன்ஷிதா இஸ் டூயிங் அ பார்ஷியாலிட்டி கேம். ஜாக் எடுத்து வச்சிருந்தது வந்து ஷி ஹாஸ் நோ, அது மஞ்சரியோட இது எடுத்து பண்றதுனால தான் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்றோமே. இது ஜாக் சவுண்டோட பொம்மை எடுத்து வச்சுட்டு இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தா தட்ஸ் நாட் அ ஃபேர் கேம் இல்ல. நான் சொல்றது அதுக்காக அப்ரிஷியேட் பண்றேன். சி எவ்ரிபடி டிட் தேர் பார்ட். அந்த 3 பேரும் மஞ்சரி, அன்ஷிதா அண்ட் இது அவங்க 3 பேர் எக்ஸ்டெண்டடா ஸ்டே பண்ணி விளையாடினாங்க. பட் அந்த அன்ஷிதா பண்ணது இட்ஸ் பார்ட் ஆஃப் தியர் கேங். தீபக்கை பிடிக்கும், அதனால எடுத்து வச்சுட்டு நின்னான். இப்போ ஜாக்கோட பொம்மை வந்து தீபக்கோட பொம்மை இருந்ததுனால அது உட்காந்து ஷி டிடன்ட் வாண்ட் மஞ்சரி டு கெட் ஐ மீன் லூஸ் பண்ண விடாம பார்த்துனாங்கல்ல. அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். இட்ஸ் லைக் த செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருக்கணும். எந்த கரெக்ட் பொம்மை கரெக்ட். எடுக்கிறீங்களோ அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். யூ டோன்ட் பிக் யோர் ஓன் கேங் மெம்பர்ஸ் டால் அண்ட் தென் டூ இட். இஸ் அலையன்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பட் அது பார்ஷியலா இருந்தா இட் டசன்ட் ஸ்டாண்ட் அவுட். அது நீங்க செல்ஃப்லெஸ்ஸா பண்ணும்பொழுது யூ வில் பி ஈவன் மோர் டாக் ஆஃப் தி டவுன். அதுதான். யா காட். எஸ் தாத்தா. இல்ல இது 100 அமுக்கிறதுக்கு பதிலாக அமுக்கிட்டேன். பேசிட்டோம். ஐயோ முடித்து நைஸ். விட்டேன் தாத்தா, முடித்து விட்டேன். But nice, 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 nice. Okay, I think we spoke about Jacqueline, தர்ஷிகாவை பத்தி எல்லாம் பேசணும். சாப்பிடுற இடத்துல வந்து இது லைவ்ல நடந்துச்சா 1 hourல நடந்துச்சா? லைவ்ல தான் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, என்ன மேட்ரு அப்படின்னா தயிர் சாதம் மேட்ரு. ஓகே, எல்லா இடத்துக்கும் தயிர் சாதம் பிளஸ் வந்து சிக்கன் கறி அண்ட் ரைஸ் செஞ்சிருப்பாங்க. ரெண்டுமே ஷேர் கரெக்டா வச்சு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு டைம் என்ன வந்து வாங்கிக்கோங்க அப்படின்றது தான் கான்டெக்ட். ஓகேங்களா? அங்க போய் உட்காருவாங்க. உட்காரும்போது நம்ம சாச்சனா வந்து மைக்க வந்து ஒழுங்கா மாட்டிருக்க மாட்டாங்க. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. மைக்க ஒழுங்கா மாட்டுங்க சாச்சனா, அப்படி உங்க மைக்க கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் குடுப்பாரு. பக்கத்துல வந்து முத்துக்குமரன் இருப்பாரு. ஓகே. உடனே வந்து தீபக் வந்து ஷாக் ஆகி அப்படி சொல்லிட்டு பிகாஸ் அவரோட கேப்டன்சில எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வராம இருக்குன்னு சொல்லிட்டு அது பெருமையா நினைப்பாரு இல்லையா? அந்த இடத்துல வந்து அப்படி நடக்கும்போது தீபக் வந்து ஷாக் ஆயிட்டு அம்மா மைக் அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா அப்படின்பாரு. உடனே வந்து முத்துக்குமரனை பார்த்து சாச்சனா சிரிக்கும் பொழுது, அம்மா சிரிக்காதீங்க, உங்களால தான் ஒரு பனிஷ்மெண்ட் வாங்குறாருன்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா தான் சொல்லியிருப்பாரு. ஓகே. இப்ப என்ன நான் சிரிக்க கூடாதா? நான் சிரிக்கவே கூடாதுன்னு சொல்றீங்களா? ஓ நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஓ நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அவருக்காக நான் கூட தான் போன வாரம் வந்து உனக்காக நான் எவ்வளவு நேரம் பனிஷ்மெண்ட் பண்ணேன், 4 டைம் பண்ணேன், 5 டைம் பண்ணேன்னு. பட் வந்து தீபக் கூலே லூஸ் பண்ணாம ரொம்ப நிதானமா பேசுவார். எப்பயுமே அப்படி பேச மாட்டாரு. பட் ஹில் பி லைக் வெரி காம். இல்ல உங்களோட முடி இங்க படுது இல்லையா, நீங்க முடி எடுத்து விட்டுக்கங்க, கரெக்டா இருங்க, மைக் வந்து கேட்கல தெரியல அப்படின்றதுனால தான் சொல்றோம் அப்படின்னு திரும்ப திரும்ப ஹில் பி லைக் வெரி காம். பட் அவங்க ஒரு சண்டையை டெஃபினட்டா கிரியேட் பண்ணணும்னு அந்த இடத்துல வந்து சாச்சனா ஒண்ணு பண்ணிருப்பாங்க. பட் தீபக் வந்து அந்த காம வந்து கொஞ்சம் கூட லூஸ் பண்ணாம ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? லைவ்ல பாத்தீங்களா தாத்தா நீங்க இதை? பார்த்தேம்மா. ம். இத பத்தி நீங்க என்ன தாத்தா சொல்ல வரீங்க? சாச்சனா பர்பஸ்ஃபுல்லா பண்ணதா நீங்க நினைக்கிறீங்களா? சாச்சனா எதுவுமே பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறது இல்லைம்மா. அவங்க அப்படி வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து அந்த இதை என்ன சொல்லுவாங்களே, அதுக்கு ஒரு நல்ல வேர்டு மறந்துட்டேன். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா? மேனுஃபேக்சரிங் இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் டியூன் பண்ணியிருப்பாங்க. அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது மறந்துட்டேன். அந்த கம்ப்யூட்டர்லாம் இது பண்ணுறது என்ன சொல்லுவாங்க? அசம்பிளா? அப்படி ப்ரோக்ராம் அசம்பிள் ப்ரோக்ராமிங் பண்ணப்பட்டிருக்காங்க பண்ணிருப்பாங்க. அங்கே. ஓகே. ஆமாம். ஸோ இது ஏன்னா இங்கே அனுப்புகிறாங்க இல்லையா, ஸோ அதனால் அதெல்லாம் அசம்பிள் பண்ணி அனுப்பிச்சதுனால அது. ஸோ யூ கான்ட் சே அவங்க செய்கிறது எதுவுமே தப்பு இல்லை. ஓகே. பாவம். அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒரு ஸ்கோர் பண்ணிருப்பாப்ல. என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த இடத்துல அமைதியா இருந்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு சாச்சனா கிட்ட உன்னோட ஸ்டாண்ட் அந்த இடத்துல அது பார்க்கும்போது எனக்கு தப்பா தான் இருந்துச்சு. அவர் சொல்லும் பொழுது சரி அப்படின்னு நீ அக்செப்ட் பண்ணினா ஒண்ணுமே இல்ல, மத்தபடின்னும் பொழுது சாச்சனா again she will be saying முத்துக்குமார் something வந்து right தாத்தா? இன்டெலிஜென்ட்னு நினைக்கிறீங்களா இல்லையா?
இல்ல எனக்கு அப்படி தோணல தாத்தா. ஐ ஃபீல் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஓகே, ஏன்னா இல்லாட்டா இவ்வளோ தூரம் அந்த கேம் எடுத்துட்டு வந்திருக்க முடியாது அவரால். சரிங்களா? He may be ஓகே. irritating to us, but we have to give the devil its due. ஸோ அப்போது அவர் வந்து அது பண்ணுறாருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். திரும்பி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே மண்டையில் ஏறாது, நம்ம பாட்டுக்கு நம்ம கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாங்க, ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படின்வாங்க இல்லையா? மண்டை கழுவுதல் ப்ராக்டிஸிங், அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மெடிகேஷன் மாதிரி அது. ஓகே. அண்ட் லைவ்ல இன்னும் நிறைய காலையில ட்வீட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. முத்துக்குமரனை திட்டி ட்வீட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, மத்த கிராசரிய பத்தி பேசுனியே, மத்த கிராசரிக்காக சப்போர்ட்டிவா பேசுனியே, ஆனா வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து சாச்சனா கிட்ட கேட்பாரு, உனக்கு இன்னும் கொஞ்சம் கர்ட் ரைஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா வேணும் அப்படின்னதுமே ரயானை கொடுத்து, ரயான் தயிர் சாதம் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடு, உனக்கு நான் வந்து கறி குழம்பு சாப்பாடும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ரயானோட இந்த சாச்சனோட பிளேட்டை கொடுத்து கர்ட் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லுவாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? பட் அதை ஏன் அத்தனை பேர் ட்வீட் போட்டு திட்டிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது தப்பா? அது வந்து பண்ட மாற்றம். அப்படிதான் அவர் சொல்லுவாப்புல. இல்ல என்னோட ஓகே. கேள்வி இதுல என்னன்னா, இது முத்துக்குமரன் ஏன் வந்து சாச்சனாக்காக செய்யணும்? சாச்சனா அவளுக்கு வேணும்னா அவ தானே போய் கேட்கணும். அதுதான் 3வது தர கேக் அவங்களோடது 3வது தர எடுத்துட்டு, அப்புறமா கத்துறாங்க நடு வீட்ல நின்னுட்டு. யாரு என் கேக்க எடுத்தது? யாரு இவங்க கேக்க எடுத்ததுன்னு? அம்மா தாயி இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதும்மா. 3rd டைம். முத்து கூட அம்மா கேட்கறாங்க. இல்லைம்மா, சாரி டு சே, 3rd டைம் தான் கடைசியாக மிஞ்சிச்சு. 4th and 5th தான் எடுத்துட்டாங்க யாரோ. 3rd அடியில் இருந்தது, அதுக்கு மேலே 4th, அதுக்கு மேலே 5th வச்சுருந்தாங்க. 4th and 5th போன உடனே எடுத்துகிட்டு போய் முத்துக்குமரனோட ஷேர் பண்ணுறப்போ அவர் சொல்லுவார், ஐயோ வந்து போயிடுச்சு எதுக்குன்னா, இல்லை இல்லை இது 3rd அப்படின்வாங்க. அது வந்து தப்பு பண்ணும் பொழுது கூட தாத்தா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அப்படியே அப்படியே ஸ்ட்ராங்கா அந்த பொண்ணு வெளில வந்து கத்தி, என்ன உங்களுக்கு அறிவு இல்லையா, இப்படிதான் எடுப்பீங்களா, இதான் பண்ணுவீங்களான்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அம்மா இப்போ யாருமா நீ? உங்கள் வீட்டில் கெஸ்ட்டாக வந்திருக்கவங்க உங்கள் கபோர்டெல்லாம் திறந்து உங்கள் நகையெல்லாம் எடுத்துட்டு உங்கள் புடவையை கட்டிட்டு போனால் சும்மா இருப்பீங்களா? ஈவன் இஃப் யூ மாட்டோம். அப்புறம் அதே தான், அது அவங்க வீடு, ஓனர் சொல்கிறாங்க. என்ன நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே இல்லைம்மா, நீங்கள் இன்னும் இவ்வளோ ஷோவை பார்த்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேன். புரிஞ்சிச்சு தாத்தா, எங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. போஸ்ட்டுக்கு தான் அப்பப்போ புரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இல்ல பொருள் இருக்கே ஐசு. இல்ல சொல்லுங்க ஐசு. எனக்கு கேள்வி இருக்கு இதுல தாத்தா கிட்டக்க. கேளுங்கம்மா. முத்துக்குமரன் வந்து மஞ்சரி வந்து அந்த குழம்பு ஜாஸ்தியா ஆயிடுச்சுன்னு சொல்லி அருண் கிட்ட அவ்வளோ சண்டை போட்டாரு. கேட்டா இது காமன் ரேஷன்னு சொல்றாரு. கேக்கும் காமன்ல தானே இருக்கு. சாச்சனாக்குன்னு என்ன பட்டை போட்டா எழுதி கொடுத்துருக்காங்க. ஏம்மா எண்டமால், விஜய் டிவி, இந்தியாவில் பாதி இடம், இவிபி எல்லாமே அந்த ட்ரீட்டியில் வந்து சைத்தன்ய உலகத்துக்கு எழுதி கொடுத்துருக்குமா. அவங்க ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க அவங்க. ஸோ எப்படி அவங்க கத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு புரியல. இல்ல நான் அவங்க கத்தாத தப்புன்னு சொல்லல. முத்து இத வந்து ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துட்டு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரே. மத்த விஷயத்துக்கு மட்டும் இது காமன் ரேஷன். அது எப்படி நான் கேள்வி கேட்பேன். அவங்க கேட்டது தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களாம்மா நீங்கள்? ஒர்க் பண்றேன் சார். அப்போ வந்து ஏதாவது ஒரு பாஸ் வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ஏதோ முட்டாள்தனமாக பண்ணுறாங்கன்னா நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சும்மா அப்படியே உட்காந்து இப்படி போவீங்களே, அந்த மாதிரி தான் கண்டு காணாமல் போகணும். ஏன்னா அப்போ தானே வந்து ஸ்பேஸ் ஷிப்பில் இடம் கிடைக்கும். ஆக்சுவலி ஐஸ் அந்த My இடத்துல God. முத்துக்குமரன் போய் சப்போர்ட் பண்ணா முத்துக்குமரன் தான் அடி விடும் வெளியே இருந்து. ஏன்னா எடுத்து சாப்பிட்டது அவராக கூட இருக்கலாம். இருக்கலாம். எஸ்கே ஏதோ ப்ரூஃப் வச்சிருக்காரு போல. சொல்லுங்க எஸ்கே. இல்ல, எனக்கு வேற ஒரு கொஸ்டின், நீங்க இது பேசி முடிச்சிட்டீங்கன்னா தாத்தா கிட்ட கேக்குறேன். அவங்க கேட்டாங்க, ஐஸ் கேட்டாங்க, நீங்க கேளுங்க. ஓகே தாத்தா, இன்னைக்கு மஞ்சரி வந்து ஒரு அதாவது மஞ்சரியை வந்து இந்த கேம்ல இருந்து வெளியே அனுப்பணுங்கிறதுக்கு வந்து அன்ஷிதா ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேமே நாங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப 50 நாளுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது அந்த ரீசன் வந்து எனக்கு பிடிக்கல, அதனால உங்களை நான் வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறேன்னு சொன்னது வந்து உங்களுக்கு
எப்படி நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி அந்த ரீசன் வந்து கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? 32வது நாள்லேருந்து ஏதோ ஒரு பேச்சு வந்துச்சு. வைல்ட் கார்டு இது எடுத்தாங்க அவங்க, வைல்ட் கார்டாக வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஞ்சரி வந்து சவுந்தர்யாட்ட பேசும்போது ஒன்று சொல்லுவாங்க, நான் 4 நாள் முன்னாடி சொன்னேன் அது. பிக் பாஸ்ல எந்த எக்ஸ்பிளனேஷனும் தர தேவை கிடையாது, தரவும் கூடாது. பிக் பாஸ்ல வந்து உள்ள சொல்லி தரவே மாட்டாங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒரு இன்ட்டு கூட தர மாட்டாங்க. ஆனால் நான் 2ஆம் தரம் போகிறப்போ, 2ஆம் தரம் இல்லை 3ஆம் தரம் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகிறப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒருத்தர் வாயிலேருந்து கக்க வச்சேன். எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தராதீங்க, உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டு பண்ணுங்கள், இல்லை மிஞ்சி போச்சுன்னா கேமராட்ட பேசுங்க, நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கன்னு ஓடி போயிட்டாங்க. ஒரு சாதாரண ஸ்டாஃப் தான், நாட் வெரி பிக். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விச் ஹெல்ப் மீ. அது சௌந்தர்யா அன்னைக்கு பண்ணாங்க. அதே மாதிரி அன்ஷிதா டசன்ட் நீட் டு கிவ் எனி எக்ஸ்பிளனேஷன். வாயை மூடிட்டு இருக்கணும். நம்ம அதிகம் பேசினா நம்மளுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஸோ அவங்க சொன்னது வேலிட் கிடையாது. அவங்க வச்சது கேமில் ஒருத்தரை ஜெயிக்க வைக்கலாம், இல்லை ஒருத்தரை தோக்க வைக்கிறதுக்கு விளையாடலாம். ஓகே, ஸோ வாட் ஷி டிட் வாஸ் நாட் அ ஃபவுல். ஸோ ஷீ ஷுட் சே இட் இஸ் நாட் அ ஃபவுல், கோ கெட் யுவர் லைஃப், என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லி தோத்துருக்கலாம். அங்கே ஸ்கோர் இன்னும் பண்ணியிருப்பாங்க. Concluding, that's not a valid point. தேங்க்யூ தாத்தா. ஆனா நீங்க இந்த சொன்னீங்க, இந்த மாதிரி யாருக்கும் எந்த ரீசனும் சொல்ல வேணாம், இது ஏற்கனவே ஒரு ஸ்பேஸ்ல நீங்க நான் பேசிட்டு இருக்கப்பயே நீங்க இதை எனக்கு சொன்னீங்க. ஆனா ஆரி ஜெயிச்சதே இந்த ஒரு பாயிண்ட் வச்சுதானே தாத்தா, ரீசன் சொல்லுங்க என்ன நாமினேட் பண்ணதுக்கு அப்படின்னு உட்கார வச்சு கேட்பாரு இல்லையா? நீங்க 24 hours பார்க்கலையா இந்த சீசன்ல? அவர் கொஸ்டின் கேட்பாரு, அடுத்தவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஆனா அவர் எங்கேயும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டார், கவனிச்சிங்கன்னா. அதெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கல. நிறைய பிரச்சனை ஆச்சு, அவர் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க மாட்டார். ஓ, ஆரி கொடுக்க மாட்டாரு. அவர் எக்ஸ்பிளனேஷன் கேட்பாரு. இப்போ இது ஒன்று செய்யக்கூடாது கேம்ல அப்படின்னா அடுத்தவங்களை அது செய்ய வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். That's a very intelligent way of doing the game. I think Ari did it. Okay தாத்தா. டாம், எனக்கு தாத்தா கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, கேட்கட்டுமா? கேளுங்க. ஓகே தாத்தா, ஒரு கொஸ்டின். நேத்திக்கு அந்த ஆனந்தி ஜெஃப்ரியோட கான்வர்சேஷன் ஐ திங்க் ஒரு 17-18 மினிட்ஸ் போச்சு. அது ட்விட்டர்ல கூட போயின்னு இருக்கு. அது பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின். இப்போ ஜெஃப்ரி வந்து பேசும்போது ரொம்ப சென்சிபிளா இருக்கு. எவ்ரி பாயிண்ட் தட் ஹி கீப்ஸ் அகேன்ஸ்ட் ரஞ்சித்தோ இல்ல விஷால், அருண் அவங்களெல்லாம் பத்தி கிளாரிஃபிகேஷன், ஆனந்தி கேட்குற கொஸ்டின், அவரு என்ன பண்ணாரு அந்த ஆக்ட்ல எல்லாம், எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வச்சு பேசுறது ரொம்ப சென்சிபிளா இருக்கு. பட் ஏன் அந்த கிரிஞ்ச் கண்டென்ட் அந்த சௌந்தர்யா கிட்ட பண்றது, அந்த தொட்டு பேசுறது, அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் அட்டாக் பண்ணா மேபி ஹி கேன் கம் இன் டு டாப் 5ன்னு எனக்கு தோன்றது. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜெஃப்ரியோட இது பத்தி? இந்த கேட்டகரியில வந்த few people had set a benchmark that we always think about அப்படின்ட்டு. இன்னைக்கு கூட இந்த கொஸ்டின் எனக்கு லைவ்ல வந்துச்சு. ஆஸ் ஃபார் அஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பையனும் பொண்ணும் அப்படி இருக்கிறது எனக்கு தப்பா படலை. இந்த வயசுல வந்து அந்த பையன் வந்து கண்ட்ரோலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் இஸ் மேக்கிங் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். இதனால அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஏன்னா மிச்சவங்கெல்லாம் தே ஹேவ் அன் எட்ஜ், தே ஆர் ஆல்ரெடி செலிபிரிட்டிஸ், பாப்புலர் இதெல்லாம். ஸோ ஐ ஃபீல் இஸ் வெரி சென்சிபிள் இன் வாட் ஹி டாக்ஸ் ஃப்ரம் டே ஒன். பட் அப்பப்போ ஏதோ தப்பு பண்ணுவான். இப்போ சமீபத்தில் ஏதோ ஒன்று பண்ணி நாங்கள் எல்லாருமே வி காட் வெரி அப்செட். அது ஐ நாட் ஏபிள் டு ரீகால் இட் சடன்லி. ஏதோ ஒரு பெரிய பிளண்டர் ஒன்று பண்ணியிருப்பார் இப்போ ரீசெண்டாக. ஸோ எவ்ரிபடி இஸ் காட் ஃப்ளாஸ், அதனால் அவருக்கு இது இருக்குது. பட் அது ஃபன் குரூப் மாதிரி. இப்போ கவின், சாண்டி இவங்கெல்லாம் ஒரு ஜாலியாக இருந்து பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கோவா குரூப்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே தே ஆர் ஃபன். இட் இஸ் பெட்டர் தேன் தட் கிரிஞ்ச் தர்ஷிகா, விஷால். அதோட இது பெட்டர்னு தோணுது எனக்கு. கரெக்ட் தாத்தா. நான் அந்த அந்த அது வந்து கிரிஞ்ச் டபுள் எக்ஸ்எல். நான் இதை வந்து ஏன் கிரிஞ்சுன்னு சொல்றேன்னா, இது
இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஆயிடுறது. ஜெஃப் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த கோலை விட்டு போற மாதிரி இருக்கு. ஆ அதனால தான் அந்த டூ மச் ஃபோக்கஸிங் ஆன் அது டிஃபென்ஸ் அந்த அது மாதிரி. வந்து மேபி ஒன் ஆஃப் தம் வாஸ் யூசிங் தட் டு புட் டவுன் இஸ் கேம் ஆல்சோ இல்லையா. ஹி ஹேஸ் டு பி கேர்ஃபுல். மற்றவங்க கூட அது பண்ணலாமா இருக்கும், யார் பண்ணுறாங்கன்னு தெரியல as of now. பட் he has to be careful. பட் அவ்வளோ தூரம் தெரியாது. யூ ஹேவ் டு கிவ் இட் இஸ் வெரி யங். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த மாதிரி அவர் பார்த்ததில்ல. தீபாவளிக்கு தான் முதல் தடவை நான் கறி சோறு சாப்பிட்றேன், புது ட்ரெஸ் போடுறேன்னு சொல்கிற அளவுக்கு இஸ் கம்மிங் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட். ஸோ இஸ் என்ஜாயிங் அண்ட் ஹேவிங் ஃபன். அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பொட்டி அவர் எடுத்தார்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகும். ஆக்சுவலி தாத்தா எனக்கு பிக்கஸ்ட் டவுட் இருக்கு. என்னன்னா சௌந்தர்யா வந்து முத்து என்ன பண்றாருன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த டால் கேம்ல. என்னன்னா முத்து வந்து அவரோட டாலை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறாரு, அப்புறம் வேற யாரோட டாலையாவது எடுத்தும் கொடுத்து அதை ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சேஃப் கேமா தான் நான் பார்த்தேன். ஆனா சௌந்தர்யா இருந்துகிட்டு அது ரொம்ப தப்பான கேம் அப்படின்னுவாங்க. ஏன்னா சௌந்தர்யா கேங்லேயே இருந்துகிட்டு மற்றவங்களோட இதை வச்சு அவங்க கேங்குக்குள்ள ரயான் அவங்க கேங்குக்குள்ள இருக்கிறத வந்து வச்சுதான் ப்ளே பண்ணியிருப்பாரு. பட் அவர் இன்டெலிஜென்ட்டா தன்னோட இதை டால் எடுத்து வச்சுக்கிட்டு பண்றது அவர் இன்டெலிஜென்ட்டா மூவ் பண்ணியிருக்காரு. அதை ஒரு இடத்துல தப்புன்றத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்கள் தான் 2 தடவை சொல்லிட்டீங்களே, இட்ஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் மூவ். அந்த ரூல் பிரகாரம் அந்த ஒரு டப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, பால் டப், அதுக்குள்ள ஆமாம். வந்து there is no rules in holding how many ever you want. Okay. ஓகே. And you can still hold yours. You can't take உங்களதை எடுத்துட்டு நீங்கள் அதை தாண்ட முடியாது. ஸோ யூஸ்வலாக சஞ்சனா தான் ஊட்டி ஊட்டி வளர்த்த கிளி. ஸோ அவங்களத தேடி எடுத்துப்பாரு, தந்தை வச்சுப்பாரு, அதை கொடுத்து மாற்றி பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். அண்ட் சௌந்தர்யா அது சொன்னது இட்ஸ் நாட் வேலிட். ஓகே. அண்ட் ஆடிங் ஆன் டு திஸ் ஆர்கே, சௌந்தர்யா சொல்லுவாங்க, ரயான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. அதுதானே கேமே, அப்படிதான் விளையாடணும், அது தப்பு நோ கிடையாதுன்னு அது சொல்லிடுவாரு. அது அதுக்கப்புறம் ஒத்துக்க மாட்டாங்க டாம் அவங்க கடைசி வரைக்குமே. ஓகே. ஏன்னா அது வெளியவும் வந்து நீங்க பண்ணது என்னன்னு தெரியுமாட்டு மஞ்சரி இஷ்யூ போயிருக்கல, அப்பயும் அந்த பாயிண்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து உங்களோட எடுக்கிறீங்க, அதுவே தப்பு தானே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்க வரைக்கும் அவங்க இன்னும் அக்செப்ட், ஏன்னா அந்த நீங்க சொன்னதெல்லாம் அவங்க உள்ள பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் அங்க இல்ல நடந்திருக்கும். வெளியில அப்படியே விளையாண்டுட்டு வரும்பொழுதே சொல்லுவாங்க, ரயான் வந்து சௌந்தர்யாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. மேபி அதை அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு தான் அர்த்தம். பட் தட் இஸ் ஓகே. ஆக்சுவல், அதுதான் கேம், அப்படிதான் விளையாடணும் அந்த கேம் இல்ல. ஸோ அவங்களுக்கு புரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எஸ், அததான் புது ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. புது ஸ்பீக்கர் பாலாஜி ரவி. பேசுறீங்களா பாலாஜி? Thank you, ma'am. Actually, yeah. So, கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது பாலாஜி, சொல்லுங்க பாலாஜி. Yeah. Thank you for. ஐயா இப்ப கேக்கலங்க ஐயா. அவர் பேசுறது கேக்குதா யாருக்காவது? இல்ல பாலாஜி நீங்க பேசுறது கேக்கல பாலாஜி. சஞ்சனாக்கு கேட்குமா இருக்கும், இருங்க வெயிட் பண்ணுங்க. ரைட். கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். தாத்தா கேக்குதுங்களா? ஆக்சுவலா சாரி. இப்ப கேக்குது பாலாஜி. பாத்தீங்களா, உங்க பேர் சொன்ன உடனே கேக்குது பாருங்க, பேசுங்க. தலைவா கலக்குறீங்க, சாரி. ஆக்சுவலா வந்து எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது, பட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணீங்க. அதான் இந்த சௌந்தர்யா வந்துட்டு இந்த மஞ்சரி அந்த டிஸ்கஷன்ஸ்ல வந்துட்டு அவங்க வந்து மார்க் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அது அப்படி தெரியுதா மஞ்சரிய? ஐ மீன் நான் ட்விட்டர் ஃபீல்டில் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஐ டென்ட் வாட்ச் இட் கம்ப்ளீட்லி, பட் த ஃபீட் எந்த அளவுக்கு ரிலேபிள் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு கெட் இட் கிளாரிஃபைட். எஸ், ஈவினிங் நடந்த கான்வர்சேஷன்ல பாலாஜி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து நீங்க வாயை மூடிட்டு இருங்க, அந்த அவங்க டோன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா பேசியிருப்பாங்க. ஸோ அது ஆக்சுவலி தவறு தான் இல்ல. ஜஸ்ட் லைக் தட் வந்து எடுத்ததுமே வந்து
நீங்க நீங்க மூடிட்டு இருங்க அப்படிலாம் அவங்க சொல்லக்கூடாதுல்ல. அதெல்லாமே வந்து தவறா தான் இல்ல பட்டுச்சு. இல்ல டாம், பட் மாக்கிங் ம். அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட குணாதிசயமோ அவங்களோட வாய்ஸையோ அப்படி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது தான் மாக்கிங். இது வந்து ட்ரிகரிங். இல்ல ட்ரிகரிங்ன்றத தாண்டி யூஸ் பண்ற சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து தவறு தானே. நான் தவறுன்றத சொல்ல சாய்ஸ் வரேன். ஆஃப் இன் டெர்ம்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் இல்ல இல்ல மாக்கிங்னா சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெஃப்ரிலாம் வந்துட்டு சௌந்தர்யா மாதிரியே பேசுறாங்கல்ல, சௌந்தர்யா மாதிரியே நடக்கிறாங்கல்ல, இதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் வில் கம் இன் டு மாக்கிங். பட் மஞ்சரி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசுறதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரிகரிங், அவ்வளவுதான். இது மாக்கிங்ல வராது. ஒருவேளை மஞ்சரியோட குரல்லையே மஞ்சரி மாதிரியே பேசுறேன்னு ட்ரை பண்ண அதெல்லாம் தான் மாக்கிங்ல வரும். கரெக்ட். இல்ல எனக்கு ஆக்சுவலா அப்போ போன வாரமும் அவங்க மஞ்சரி கேப்டனா இருந்தப்போ வந்து அருணுடைய பிஹேவியர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஹியூமிலியேட் பண்ணும். ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு ஒரு பர்சனை வந்து ஒரு அது அவங்க பாவம் ராணுவ டீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவருடைய ஒரு இம்மீடியட் ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து டோட்டலா வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ட்ரிகர் ஆயிரும். பட் எனக்கு அந்த மாதிரி தெரியல பாக்குறப்ப. எனக்கு இன்னொரே ஒரு கேள்வி ஆக்சுவலா பிஃபோர் ஐ கோ. ஸோ இவங்க மஞ்சரி வந்துட்டு சாஷ்னா அண்ட் முத்து இவங்கள்ட்ட வந்து